نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹுக்கே ஸலவாத்தும் சலாமும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபவு தாபியீன்கள் மற்றும் மறுமை நாள் வரைக்கும் அன்னாரின் வழிகாட்டல்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள் வல்லவர்கள் நம்மவர்கள் எம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் சாரட்டும் சேரட்டும் என்று ஆரம்பமாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவே என்று அல்லாஹுடைய இறை இல்லத்தில் ஒன்று குழும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படுகின்ற அத்துணையும் பிதஅத்துக்கள், அந்த பிதஅத்துக்கள் அத்துணையும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் எங்களை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளாரின் ஒவ்வொரு உபதேசத்தின் துவக்கத்திலும் கூறப்படுகின்ற உபதேசத்தை எனதுரையின் ஆரம்பத்தில் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் புத்தியிலும் நினைவுறுத்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், மோட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், அழிச்சாட்டியங்கள், அனாச்சாரங்கள், இபாதத்துக்களை பாழாக்கி நாளை மறுமை நாளில் எங்களை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அத்துணை காரண காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாள் எங்களுடைய குத்துபாவில் நபிகளாரை சஹாபாக்கள் எவ்வாறு நேசித்தார்கள் என்கின்ற மிக முக்கியமான, நாங்கள் அனைவரும் அறிய வேண்டிய, அறிந்து அதன்படி செயல்படுத்த வேண்டிய ஒரு தலைப்பில் மிகச் சுருக்கமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை சரிதைகளை வைத்து உங்கள் உள்ளத்தில் இந்த தலைப்பை பற்றி கொஞ்சம் உறுதியாக நினைவுறுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை எமக்கு தெளிவுபடுத்துகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தனியாக ஒரு அறையில் அமர்ந்து எல்லா சிந்தனைகள் எல்லாவற்றிற்கும் பூட்டு போட்டுவிட்டு அல்லாஹ்வை பற்றிய ஒரு எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் உள்வாங்கி, இந்த உலகத்தில் எனக்கு அல்லாஹு தஆலா தந்த அருட்கொடைகள் என்ன என்ன என்பதை நீங்கள் கணக்கிட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால், அந்த கணக்கீட்டல்கள் முடியாது, நீங்கள் அப்படி எண்ணி முடிக்க முடியாது என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா எமக்கு கூறுகின்றான். அப்படி என்றால் அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளை நாம் எண்ண தொடங்கினோம் என்றால் எண்ண முடிக்காத அளவிற்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எமக்கு பல நியமத்துக்களை தந்திருக்கின்றான். இப்படி அல்லாஹு தஆலா தந்த நியமத்துக்களில் மிக முதன்மையான நியமத்துக்கள் எது தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் எம்மை படைத்தது. எம் தாயின் கருவறையிலிருந்து அல்லாஹு தஆலா முஸ்லீமாக இந்த உலகத்திற்கு எம்மை கொண்டு வந்தானே, அதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் எமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நியமத். அல்லாஹ் இப்படி படைத்தது மட்டுமல்லாமல்
எங்களுடைய உடலில் பல தன்மைகளை அல்லாஹு தஆலா நிஅமத்துக்களாக அருட்கொடையாக தந்திருக்கின்றார். நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு சோகமான செய்தி ஒன்று எம்மை கேள்விப்படுகின்ற பொழுது நாம் கவலை அடைவோம். இது அல்லாஹுடைய ஒரு அருட்கொடை. எம்மை கோபிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பொழுது அல்லது எம்மை நோக்கி வருகின்ற பொழுது நாம் கோபப்படுவோம். இதுவும் அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை. எம்மை கவலைப்படுத்தக்கூடிய அல்லது எம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது நாம் சிரிப்போம். இது அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அருட்கொடையும். அதே போன்றுதான் இந்த உள்ளம் ரீதியாக அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நேசம் என்பது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரை எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த விடயத்தை பார்த்து நேசிப்பான் என்பதை யாராலும் அடையாளப்படுத்த முடியாது. இன்று சிலர் சாதாரணமாக மனிதர்களுடைய அழகை பார்த்து நேசிப்பார்கள், சிலர் பிற மனிதர்களுடைய நற்குணங்களை பார்த்து நேசிப்பார்கள், சிலர் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக நேசிப்பார்கள், சிலர் சொத்துக்களை செல்வங்களை பார்த்து நேசிப்பார்கள். இப்படி இந்த உலகத்தில் எம்முடைய நேசம் என்பது அல்லாஹ் ரசூல் கூறிய அடிப்படையில் இல்லாமல் எப்பொழுது யார் மீது எந்த நேரத்தில் வரும் என்பது எம் யாருக்கும் தெரியாது. தெரிந்தோ தெரியாமலோ எம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் எம்மை பற்றி ஒரு நேசம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்குரிய சூழ்நிலைகளைத்தான் அல்லாஹு தஆலா எமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேசம் என்கின்ற விடயத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும், நேசிப்பதில் யாரை முற்படுத்த வேண்டும், இந்த நேசம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான அடிப்படையையும் எமது இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றது. சொல்லி காட்டாமல் விடவில்லை, எல்லாவற்றையும் சொல்லி காட்டிய எமது இஸ்லாமிய மார்க்கம் இந்த நேசத்திலும் நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகின்றது. குர்ஆனில் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நேசத்தில் நீங்கள் யாரை முற்படுத்த வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியை மனித சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துகின்றார். கூறுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா, குல் இன் கான ஆபாஉக்கும், நபியே நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய தந்தைமார்களை விட, வ அப்னாஉக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விட, வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களை விட, வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களை விட, வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்ப உறவினர்களை விட, வ அம்வாலு இக்தரஃப்துமூஹா நீங்கள் இலாபமீட்டி சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்களை விட, வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா என்னுடைய வியாபாரம் அழிந்து விடுமே, இலாபம் இல்லாமல் ஆகிவிடுமே என்று நீங்கள் பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரத்தை விட, வ மசாகினு தர்லௌனஹா இந்த வீடு எனக்கு போதுமானது, இந்த வீடு எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது என்று நீங்கள் எண்ணக்கூடிய உங்களுடைய வீடுகளை விட, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி இந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட உங்களுக்கு நேசத்துக்குரியதாக இருக்கின்றது என்றால், அல்லது வ ஜிஹாதின் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட நான் மேற்கூறிய விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நேசத்துக்குரியதாக இந்த உலகத்தில் இருக்கும் என்றால், ஃபதரப்பசு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், எம்முடன் பிறந்த சகோதரர்கள், எமக்கு துணைவியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள், எமக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது தோள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள், நாங்கள் பயப்படக்கூடிய இலாபம் ஈட்டக்கூடிய எங்களுடைய சொத்துக்கள், நாங்கள் பயப்பட்டு நடக்கக்கூடிய எங்களுடைய வியாபாரங்கள், நாங்கள் போதும் என்ற மனம் கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வீடு வகைகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவருடைய பாதையில் போர் செய்வதற்கு பிறகுதான் எமக்கு இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? நேசத்தில் ஒரு மனிதன் எப்படி யாரை நேசிக்க வேண்டும், இந்த நேசத்தினுடைய அகவரிசை என்ன என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக தெளிவுபடுத்துகிறான். எப்படி?
முதலாவது, இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்தில் நீங்கள் நபி அவர்களை நேசிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை நேசிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நான் மேற்கூறிய அத்துணை விடயங்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களை நோக்கி வரும் என்கின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் யாரை நேசிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை கூறுகின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு நபிமொழியை எமக்கு தெளிவுபடுத்துகின்றார். என்ன நபிமொழி? முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 44வது நபிமொழியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை பார்த்து கூறுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இந்த உலகத்தில் நீங்கள் தொழுவதை கொண்டு உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகிவிட்டது என்று நீங்கள் எண்ண தேவையில்லை. நீங்கள் நோன்பு நோட்பது, ஹஜ்ஜு செய்வது, சதக்கா செய்வது, இவைகளை வைத்து உங்களுடைய ஈமான் பூரணமாகிவிட்டது என்பதை நான் அளக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எப்பொழுது ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக மாறுவான் என்றால் அவன் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை விட தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட இந்த உலகத்தில் எமக்கு நேசமாக இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களையும் விட எப்பொழுது என்னை ஒரு மனிதன் நேசத்துக்குரியவனாக எடுத்துக் கொள்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் என்னை ஈமான் கொண்டவனாக முழுமை பெற்றவனாக மாறுகின்றான் என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த நேசம் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று ஏற்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, குன்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அமர்ந்திருந்தோம். வஹுவ ஆஹிதுன் பியதிஹி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையை பிடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சபையில் வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விடயங்களையும் விட என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக நான் உங்களைத்தான் நேசிக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, லா, இல்லை, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக உன்னுடைய உயிரை விடவும் என்னை நீ மேலாக நேசிக்கின்ற பொழுதுதான் நீ உண்மையான முஃமினாக மாறுவாய் என்கின்ற செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது உடனடியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை மேலாக நேசிக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அல் ஆன யா உமர், உமரே, இப்பொழுதுதான் உடைய ஈமான் பூரணமாக இருக்கின்றது. இதற்கு முன்னால் நீ கூறிய வார்த்தையை கொண்டு உடைய ஈமான் பூரணமாகவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நாளை மறுமை நாளில் சுவர்க்கம் கிடைக்கக்கூடியவர் என்று நபி அவர்களால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கூறினார்கள் என்றால், இந்த உலகத்தில் எம்முடைய நேசம் எம் மனைவியை விட, எம் பிள்ளையை விட, எம் பெற்றோர்களை விட அல்லாஹ்வும் ரசூலும் இரண்டாம் பட்சமாக எங்களுக்கு இருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் உண்மையாக நபியையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொள்ளவில்லை என்கின்ற ஒரு அடிப்படையை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு தலைப்புக்குள் நாங்கள் வரப்போகின்றோம். உண்மையில் நபி அவர்களை எப்படி நேசிப்பது என்கின்ற செய்தியை சாதாரணமாக ஒரு வாய் வார்த்தையாக நான் கூறினால் நீங்கள் விளங்கப் போவது இல்லை. நபி அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நபி அவர்கள் இப்பொழுது எங்களுடைய கண்முன்னே இருக்கவும் இல்லை, அவர் மரணித்து விட்டார். அப்படி என்றால் நபி அவர்களை நேசிப்பதனுடைய மறு அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்யும்படி ஏறி இருக்கின்றார்களோ அதை செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்யாதீர்கள், இதனூடாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருந்தால் அந்த விடயத்தை விட்டும் நாங்கள் ஒதுங்கி நடக்க வேண்டும். அதுதான் நபி அவர்களை நாம் நேசிக்கின்றோம் என்பதனுடைய வெளிப்பாடு. சஹாபாக்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது
சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபி அவர்களை நேசித்தார்கள் என்கின்ற விடயம் எல்லாம் நான் பின்னால் கூறக்கூடிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை சரிதைகளை வைத்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒருமுறை உஹது யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் எல்லோரும் மிகவும் வீரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களை எதிரிகளுடைய அம்புகள் அதிகமாக தாக்குகின்றது. சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், நபி அவர்களுக்கு காயம் ஏற்படுகின்றது. இப்பொழுது நபி அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அதிகமான சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நபி அவர்களை மறைப்பதற்கு போட்டியிடுகின்றார்கள். என் நபியை நான் மறைக்க வேண்டும் என்று போட்டியிடுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், நபி அவர்களை நான் மறைத்து நின்றேன் என்றால் எதிரிகளுடைய பக்கத்திலிருந்து வரக்கூடிய அம்புகள் எல்லாம் என்னைத்தான் தாக்கும், நபி அவர்களை தாக்காது. நபி அவர்கள் உயிர் பிழைத்து விடுவார்கள், நான் மரணித்து விடுவேன் என்கின்ற ஒரு அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லோரும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை காப்பாற்றுவதற்கு நபி அவர்களை மறைத்துக் கொண்டிருந்த வாழ்க்கை சரிதைகளை நாங்கள் படிக்கலாம். அந்த தருணத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் துல்லியமாக அம்பு வீசக்கூடிய ஒரு சஹாபி தோழர். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகளார் மீது மிக அதீதமான அன்பு. இப்பொழுது பார்க்கின்றார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியில் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நபி அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இவருக்கு வருகின்றது. வந்த உடனே ஒரு அடியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து இந்த சஹாபி தோழர் நிற்கின்றார். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அன்றைய நாள் என்னை காப்பாற்றுவதற்காக வேண்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வில்லுகளில் ஒரு 3-4 வில்லுகள் உடைந்து விட்டதா. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார்கள். வீதியில் அந்த இடத்தில் சஹாபாக்கள் வில்லுகளை கொன்ற கூடைகளை கொண்டு போய் சென்றால் நபி அவர்கள் சொல்லுவார்களாம், அந்த கூடைகளை அபூ தல்ஹாவிடம் கொடுங்கள், ஏனென்றால் அது அபூ தல்ஹாவுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறுகின்ற அளவிற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக பொறுமையாக நபி அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் நபிகளாருக்கு எமது உம்மத்தின் மீது அதீத அன்பு. இப்படியான உயிர் போகின்ற கட்டமாக இருக்கின்ற பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவினுடைய தோல் புயத்திலிருந்து சற்று விலகி மனிதர்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்றார்கள். சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய போர் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை தன் உயிர் போகும் கட்டத்திலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டி பார்க்கின்றார்கள். இதனை பார்த்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், தயவு செய்து நீங்கள் அப்படி வெட்டி பார்க்க வேண்டாம். அப்படி வெட்டி பார்க்கின்ற பொழுது எதிரிகளுடைய அம்புகள் உங்களுடைய இதயத்தை துவைத்துவிடும், அதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களை ஒரு அம்பு குத்த வேண்டும் என்றால் அது என்னுடைய உடலை தாண்டிதான் உங்களை குத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பின் வெளிப்பாட்டை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு உஹது போர்க்களத்தில் வெளிப்படுத்தினார்கள். இந்த அளவுக்கு சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை விட்டு நபி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திய பல சமயங்களை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மா ரஅய்து அஹதன் அஹப்ப இலைஹி மின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் நபி அவர்களை போன்று அதிகமாக நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்தார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை விடல்களில் இருந்து விழக்கூடிய தண்ணீர் துளியை எடுப்பதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்களாம். அந்த அளவிற்கு நபி அவர்களுடைய கையில் இருந்து வருகின்ற தண்ணீர் துளியை எடுக்கின்ற அளவுக்கு நபி அவர்கள் மீது சஹாபாக்களுக்கு அவ்வளவு ஆசையும் அன்பும் இருந்தது. அப்படித்தான் நபி அவர்கள் சஹாபாக்களை பயிற்றுவித்தார்கள். அதற்கு ஏற்றால் போல்தான் சஹாபாக்களும் நபி அவர்களுடன் நடந்து கொண்ட பல சரிதைகளை நாங்கள் பார்க்கலாம். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி தோழர் வருகின்றார். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு கவலை, எனக்கு உள்ளத்தில் ஒரு மனசஞ்சலம் யா ரசூலல்லாஹ் என்று கூறுகின்றார்.
அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்களே, சகோதரே தோழரே, என்ன அப்படியான ஒரு கவலை என்னிடத்தில் கூறுகின்ற அளவுக்கு உங்களுக்கு என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் கூறக்கூடிய அந்த கவலையை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக என்னுடைய வீட்டிலிருந்து வந்து நான் உங்களை பார்த்துக் கொள்வேன், பார்த்து சந்தோஷம் அடைந்து கொள்வேன். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நீங்களும் நானும் ஒரு நாள் மரணிக்க போகின்றோம். மரணித்து விட்டோம் என்றால் நீங்கள் சுவர்க்கத்தில், உயர்ந்த சுவர்க்கத்தில் இருப்பீர்கள். நான் அப்படியான சுவர்க்கம் ஒன்றில் இருக்க மாட்டேன். இப்பொழுது இருக்கின்ற பொழுது சுவர்க்கத்தில் வைத்து உங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வந்தால் நான் எவ்வாறு யா ரசூலல்லாஹ் உங்களை வந்து பார்ப்பது என்கின்ற கவலை அந்த மனிதருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையை வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு சந்தோஷத்தை அளிக்கும் வகையில் உடனடியாக ஒரு குர்ஆனிய வசனத்தை அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். எப்படி தெரியுமா? வமை யுதில்லாஹ வர்ரசூல فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி நடக்கின்றாரோ அந்த மனிதர் நாளை மறுமை நாளில் அருள் பாலிக்கப்பட்ட நபிமார்களுடன் இருப்பார். அந்த மனிதர் நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் உண்மை பேசிய சித்திகீன்களுடன் இருப்பார். அந்த மனிதர் நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சுகதாக்களுடன் இருப்பார். அந்த மனிதர் நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் நற்கர்மங்கள் செய்த நல்ல வாதிகளுடன் நாளை மறுமை நாள் இருப்பார் என்று அந்த நபி தோழருக்கு அல்லாஹு தஆலா உடனடியாக ஒரு மிக முக்கியமான ஒரு குர்ஆனிய செய்தி அல்லாஹு தஆலா இறக்கி சந்தோஷத்தை அளிக்கின்றார். இன்னும் ஒரு நபர் வருகின்றார் அல்லாஹ்வின் தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஅ, மறுமை நாள் எப்பொழுது யா ரசூலல்லாஹ் வரும் என்று கேட்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் அந்த மனிதரை பார்த்து, மாதா அதத்தலஹா, மறுமை நாளை பற்றி பெரிதாக விசாரிக்கின்றாய், அதற்கு என்ன நீ தயார் நிலையுடன் இருக்கின்றாய் என்று அந்த மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த மனிதர் கூறுகின்ற பதிலை பாருங்கள். மா அதத்து லஹா மின் கதீர், யா ரசூலல்லாஹ், அதிகமாக நான் ஒன்றும் சம்பாதித்து வைக்கவில்லை, அதிகமாக தொழவும் கிடையாது, அதிகமாக நான் நோன்பு நோட்கவும் இல்லை, அதிகமாக சதகாக்கள் கொடுத்து நான் நன்மை சேர்க்கவும் இல்லை. வலாக்கின்னி, இவைகள் இல்லை என்றாலும் என்னிடத்தில் உறுதியான ஒரு விடயம் இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், உஹிப்புல்லாஹ் வ ரசூல், நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் என்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த சஹாபி தோழர் கூறுகின்றார். உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ அந்த மனிதருடன் நாளை மறுமை நாளில் இருப்பாய் என்று கூறுகின்றார். கூறியவுடன் அந்த சஹாபி தோழருக்கு அவ்வளவு சந்தோஷம். காரணம், அந்த மனிதர் இந்த உலகத்தில் அதிகமாக தொழவில்லை என்றாலும், அதிகமாக நோன்பு நோக்கவில்லை என்றாலும், அதிகமாக சதக்காக்கள் கொடுத்து நன்மைகள் சேர்க்கவில்லை என்றாலும், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அதிகமாக உயிரை விடவும் மேலாக நேசித்தார்கள். எனவே நான் நேசிக்கின்றேன், நபி அவர்கள் நாளை மறுமை நாள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். நபி அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், நீ யாரை நேசிக்கின்றாயோ அந்த மனிதருடன் நாளை மறுமை நாள் இருப்பாய் என்றால் நானும் நாளை மறுமை நாளில் நபி அவர்களுடன் இருப்பேன் என்கின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த சஹாபி தொடர்ந்தார்கள். இந்த நபி அவர்கள் இந்த வாசகத்தை சாதாரணமாக ஒரு வாசகமாக எமக்கு கூறவில்லை. இந்த வாசகத்தினூடாக அந்த சஹாபி தோழருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இந்த வாசகத்தினூடாக எமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இருக்கின்றது. என்ன எச்சரிக்கை? இந்த உலகத்தில் நாம் யாரை நேசிக்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்வியை எமது உள்ளத்தில் நாம் கேட்டுக்கொண்டோம் என்றால், இல்லாமன் ரஹ்ம ரப்பி, அல்லாஹு தஆலா பாதுகாத்த ஒரு சில சகோதரர்களை தவிர மற்ற சகோதரர்களுடைய விடைகள் எவ்வாறு வரும் தெரியுமா? பலவிதமாக வரும். நான் ஒரு நடிகனை நேசிக்கின்றேன், நான் ஒரு நடிகையை நேசிக்கின்றேன், நான் ஒரு விளையாட்டு வீரரை நேசிக்கின்றேன், நான் மார்க்கத்திற்கு புறமான செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு மனிதரை நேசிக்கின்றேன்,
நான் ஒரு யூதனை நேசிக்கின்றேன், நான் ஒரு அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தனை நேசிக்கின்றேன், அல்லது நான் இந்த இடத்தை நேசிக்கின்றேன் என்று எமது நேசமெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பானதாக இருந்தோம் என்றால், இப்படியாக மார்க்கத்திற்கு புறம்பான செயற்பாடை செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமை நாள் நரகத்தில் இருப்பார்கள். எனவே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடன் நாளை மறுமை நாள் இருப்பாய் என்றால், நான் இந்த உலகத்தில் நடிகனை நேசித்தால், இந்த உலகத்தில் நான் நடிகையை நேசித்தால், இந்த உலகத்தில் நான் ஒரு விளையாட்டு வீரனை நேசித்தால், அவர்கள் எந்த இடத்தில் இருப்பார்களோ அந்த இடத்திற்கு தான் நானும் செல்வேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை சாதாரணமாக பள்ளி வாயிலுக்கு அழைக்கின்ற பொழுது வரமாட்டார்கள். அவர்களுக்கு பள்ளி வாயிலை கண்டால் மிகவும் துஷ்டனை கண்டு தூர ஒதுங்குவதை போல பல வாலிபர்கள் ஒதுங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் புதிதாக ஒரு திரைப்படம் வெளியாகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அதனை பற்றிய ஒரு அறிவிப்பு சோசியல் மீடியாக்கள் வருகின்றது என்றால், அந்த வாலிபன் தான் என்ன செய்கின்றேன் என்பதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அந்த விலைக்கு வாங்கப்பட்ட மாடுகள் அறையும் குறையுமாக ஆடுவதை பார்ப்பதற்கு செல்கின்றார்கள். அந்த நடிகர்கள் எவ்வாறு அந்த படத்தில் நடித்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு செல்கின்றார்கள். சில சகோதரர்கள் அந்த தியேட்டருக்கு வரக்கூடிய அந்நிய பெண்களை பார்ப்பதற்கு செல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, வாலிபர்களே, நீங்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய மனதில் ஒரு விடயத்தை பதித்துக் கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்களுடைய நேசத்திற்கும் மாற்றமான ஒரு இடத்திற்கு செல்கின்றேன். அல்லாஹ்வும் ரசூலும் இப்படியான ஒரு வழிமுறையின் வழிகாட்டல்களையும் எனக்கு காட்டித் தரவில்லை. இந்த நேரத்தை நான் குர்ஆனில் ஒதுக்க வேண்டும், இந்த நேரத்தை நான் தொழுகையில் ஒதுக்க வேண்டும், இந்த நேரத்தை நான் பள்ளி வாயில் ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கினேன் என்றால் அதற்கு என்னிடத்தில் கூலி இருக்கின்றது. நான் இப்போது செல்லக்கூடிய இந்த தியேட்டருக்கு நேசிக்கக்கூடிய இந்த நடிகர்களுக்கு எனக்கு இந்த உலகத்திலும் கூலி இல்லை, நாளை மறுமை நாளிலும் கூலி எனக்கு கிடைக்காது என்கின்ற மிகப்பெரிய ஒரு அடிப்படையை நாங்கள் எல்லோரும் உள்ளத்தில் ஆழ புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கட்டாயமாக பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுடைய விடயங்களை கவனிக்கின்ற பொழுது எனது பிள்ளை இந்த உலகத்தில் யாரை நேசிக்கின்றான் என்கின்ற விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம் அதீதமான வாலிபர்களுடைய கையடக்க தொலைபேசிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்நிய பெண்களுடைய நடிகைகளுடைய புகைப்படங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெண் அறையும் குறையுமாக ஆடை அணிவதெல்லாம் என்று பார்ப்பது கிடையாது. அந்த பெண் மிகவும் நேசிக்கக்கூடியவர். அந்த பெண்ணினுடைய சார்பில் இருந்து ஏதேனும் ஒரு திரைப்படம் வெளியாகிவிட்டதாம் என்றால் இந்த இளைஞனை பார்க்க முடியாது. மிகவும் குதூகலித்து சந்தோஷமாக எனக்கு பிடித்த நடிகையினுடைய திரைப்படம் வெளியாகி இருக்கின்றது என்று எம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் முஹம்மது அஹ்மத் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இன்று அடிச்சாட்டியங்கள் அனாச்சாரங்கள் செய்து கொண்டு தன்னிஷ்ட பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோக செய்திகளை நாங்கள் அனைவரும் அறிந்து கொண்டு வருகின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை பற்றி நாளை மறுமை நாளின் இடத்தில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் கேட்பான், இந்த உலகத்தில் நான் என்னை நேசிக்க சொல்லி இருந்தேனே, என் தூதரை நேசிக்க சொல்லி இருந்தேனே, என் சஹாபாக்களை நேசிக்க சொல்லி இருந்தேனே, உனது பிள்ளைக்கு நீ எதை நேசிக்க சொல்லி கொடுத்தாய், உனது பிள்ளைக்கு நீ எந்த நேசத்தை முற்படுத்த சொல்லி கொடுத்தாய் என்று நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் கூற தயாராக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டிகளை வாங்கி வைத்தால் என் பிள்ளை கெட்டு விடுவான் என்கின்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் வந்தால் அந்த தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு தேவை நமக்கு கிடையாது. என் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இல்லை, அயலவர்கள் என்ன பேசுவார்கள் என்கின்ற பேச்சை எல்லாம் நீங்கள் உள்ளத்தில் எடுக்க வேண்டாம். அல்லாஹ்வின் நேசத்தை உள்ளத்தில் எடுங்கள், நபி அவருடைய பின்பற்றல்களை உள்ளத்தில் எடுங்கள். இந்த தொலைக்காட்சி பெட்டி இல்லாவிட்டால் என் வீடு திருந்தும், என் உறவினர்கள் திருந்துவார்கள் என்கின்ற எண்ணத்தை உள்ளத்தில் எடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளை இந்த நேசங்களிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களுடன் நாளை மறுமை நாளில் இருப்போம் என்கின்ற அந்த வசனத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும்.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الذي كفى وسلامه على عباده الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஆரம்ப குத்துபாவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்கின்ற வாழ்க்கை சரிதைகளை ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபி தோழரிடத்தில் சில மனிதர்கள் சென்று, யா அலி, அலியே, கைஃப குன்த துஹிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்விகளை சில மனிதர்கள் கேட்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய பதில்களை கூறவில்லை. சுருக்கமாக சிறியதொரு வார்த்தை சொற்றொடரை கூறுகின்றார்கள். அதில் பல அர்த்தங்கள் இருக்கின்றது, எமக்கு அதில் பல படிப்பினைகளும் இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த மனிதர்களை பார்த்து, வமினல் மாஇல் பாரதி அலல் லமஇ, ஒரு பாலைவனத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் அந்த வெயிலின் உஷ்ணத்தில் பிரயாணம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு அதீத தாகம் ஏற்படும். இப்படியாக தாகித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு குளிர் நீரை கொடுத்தால் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவாரோ அதை போன்று நபி அவர்கள் எங்களுக்கு சந்தோஷத்தை தந்தார். அந்த அளவிற்கு நாங்கள் நபியை நேசித்தோம் என்கின்ற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நபியை நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாகத்தில் இருக்கின்றார்கள். அப்படியான தாகத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குளிர் நீராக தென்பட்டார்கள் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஆழ செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணியுடைய நேசம் நாங்கள் அனைவரும் எங்களுடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். அஸ்-சமீரா பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றார். இந்த பெண்மணி மதீனா நகரில் இருக்கின்றார். இவர் ஒரு அன்சாரி பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்கின்றார்கள். இப்படி உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்ளப்பட்டதன் பின்னால் நபி அவர்களுக்கு அதீதமான காயங்கள் ஏற்படுகின்றது. ஆனால் உயிரை விடவில்லை, உயிர் மாய்க்கப்படவில்லை. நபி அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள், ஆனால் அதிகமான காயங்கள் ஏற்படுகின்றது. சில முனாஃபிகீன்களால், சில நயவஞ்சகர்களினால் நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களாம் என்கின்ற ஒரு வதந்தி செய்தி மதீனா நகர் முழுவதுமாக பரவுகின்றது. இப்படி இந்த செய்தி பரப்பப்படுகின்ற பொழுது நபி அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த பெண்மணியுடைய காதுக்கும் இந்த செய்தி எட்டுகின்றது. இந்த பெண்மணியுடைய தந்தை, சகோதரன், கணவன், மகன் என்று 4 பேர் இந்த உஹது களத்தில் கலந்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு. இப்பொழுது நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களாம் என்கின்ற அந்த போலி செய்தியை கேள்விப்பட்டு அதை உண்மை என நம்பி நபி அவர்கள் மீது இருந்த அந்த அன்பின் வெளிப்பாடாக நபி அவர்களை பார்ப்பதற்கு இந்த பெண் ஓடோடி செல்கின்றார். உஹது போர்க்காலம் முடிந்துவிட்டு நபி அவர்கள் திரும்பி வருகின்ற ஒரு சமயம், இப்படி இந்த பெண்மணி நபி அவர்களை பார்ப்பதற்கு ஓடோடி செல்கின்ற பொழுது ஒரு சஹாபி தோழர் மரித்து கூறுகின்றார், பெண்மணியே, உங்களுடைய தந்தை இந்த உஹது போர்க்களத்தில் மரணித்து விட்டார் என்கின்ற தந்தை குறித்து மரண செய்தி இந்த பெண்மணியிடத்தில் கூறிய பொழுது அந்த பெண்மணி அந்த சஹாபி தோழரை பார்த்து கேட்கின்றார், மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு என்ன ஆனது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். தந்தை மரணித்ததை தன்னுடைய புத்தியில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அவர்களுக்கு என்ன ஆனது என்கின்ற கேள்வியை கேட்கின்றார். நபி அவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இன்னும் ஓடுகின்ற பொழுது இன்னும் ஒரு சஹாபி தோழர் மரித்து கூறுகின்றார், பெண்மணியே, உங்களுடைய கணவன் இந்த உஹது போர்க்களத்தில் மரணித்து விட்டாராம் என்கின்ற மரண செய்தியை கூறுகின்ற பொழுது அந்த பெண்மணி கேட்கின்றார், மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு என்ன ஆனது என்கின்ற கேள்வியை கேட்கின்றார். கேட்டுவிட்டு இன்னும் ஓடுகின்ற பொழுது இன்னும் ஒரு சஹாபி தோழர் மறைத்து கூறுகின்றார்,
பெண்மணியே, உங்களுடைய சகோதரன் இந்த உஹது போர்க்களத்தில் மரணித்து விட்டார். மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு என்ன ஆனது என்கின்ற ஒரு கேள்வி. மீண்டும் ஓடுகின்றார். இன்னும் ஒரு சஹாபி தோழர் கூறுகின்றார், பெண்மணியே, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை இந்த உஹது போர்க்களத்தில் மரணித்து விட்டார் என்கின்ற மரண செய்தி கூறப்படுகின்றது. மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு என்ன ஆனது என்கின்ற ஒரு கேள்வியுடன் அந்த பெண்மணி நபி அவர்களை பார்ப்பதற்காக ஓடுகின்றார். இப்படி அடுக்கடுக்காக அந்த பெண்மணிக்கு 4 மரண செய்திகள். எதையும் தலையில் போட்டுக் கொள்ளவில்லை. நபி அவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் ஓடுகின்றார். நபி அவர்கள் இரத்தம் வடிந்த நிலையில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பெண் சந்தோஷத்தில் அழுது கொண்டு நபி அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூறுகின்றார். அந்த வார்த்தை இந்த உலகத்தில் நாம் யாரும் கூறியிருக்க மாட்டோம். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ஈமான் இருந்தாலும் அப்படியான ஒரு வார்த்தை இந்த சமயத்தில் நாங்கள் யாரும் கூறியிருக்க மாட்டோம். அந்த அளவிற்கு ஈமான் பொருந்திய இஸ்லாத்தின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. நாங்கள் அனைவரும் எந்த நிலையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த சோகத்திலும், எந்த சோதனையிலும் எங்களுடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. நபி அவர்களை பார்த்து அந்த பெண்மணி கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், குல்லு முஸீபத்தின் பாதக ஜுலல், எனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அத்துணை சோதனைகளும் உங்களுக்கு பிறகுதான் யா ரசூலல்லாஹ் எனக்கு என்று தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டை ஒரு வார்த்தையால் வெளிப்படுத்துகின்றார். அந்த பெண்மணி தன் கணவன் மரணித்ததை பற்றி யோசிக்கவில்லை, தன் பிள்ளை மரணித்ததை பற்றி யோசிக்கவில்லை, தன் சகோதரன் மரணித்ததை பற்றி யோசிக்கவில்லை, தன் தந்தை மரணித்ததை பற்றி யோசிக்கவில்லை. என் ரசூலுல்லாஹ், என் நபிக்கு, நான் நேசிக்கக்கூடிய இந்த நபருக்கு என்ன ஆனது என்கின்ற அந்த கர்ச்சனையுடன், அந்த கேள்வியுடன் நபி அவர்களை சென்று அந்த வார்த்தையை கூறினார் என்றால் இந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபி அவர்களை நேசித்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு நேசத்தை வாய் வழியாக மட்டும் சஹாபாக்கள் வெளிப்படுத்தினார்களா என்று கேட்டால் கிடையாது, செயல் ரீதியாகவும் வெளிப்படுத்தினார்கள். நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், தற்காலத்தில் நாங்கள் நபியை நேசிப்பது என்றால் அவர் கூறிய விடயத்தை எடுத்து நடப்பதும், அவர் செய்ய சொல்லாத விடயத்தை விலகி நடப்பதும் தான். சஹாபாக்கள் நான் கூறிய இந்த விடயத்தில் எந்த அளவிற்கு உறுதிப்பாட்டுடன் இருந்தார்கள் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய வீடு, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சில உறவினர்கள் அந்த வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய காலத்தில், எங்களுடைய சமுதாயத்தில் ஒருவர் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தால் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் பிரபலியமாக இருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்போம். எங்களுடைய வளமை. சஹாபாக்களுடைய வளமை ஏதும் நிகழ்ச்சிகள் அல்லது களியாட்டங்கள், சந்தோஷமான செய்திகள் அல்லது வீட்டிற்கு விருந்தினர்கள் யாரும் வந்திருக்கின்றார்களா என்றால் அவர்கள் உடனடியாக மதுவைத்தான் ஊற்றி கொடுப்பார்கள். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் மதுவை கடுமையாக நேசித்த சமயம். அல்லாஹ்வும் இந்த மதுவை ஒட்டுமொத்தமாக விடவில்லை. அல்லாஹ் தஆலாவும் கட்டம் கட்டமாகத்தான் இந்த மதுவை தடை செய்கின்றார். இறுதி கட்டத்தின் ஒரு நிலைப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை தடை செய்து விட்டார்கள். இப்பொழுது இந்த சஹாபாக்கள் எல்லோரும் வீட்டில் வந்தவர்களுக்கு மதுவை மது கிண்ணத்தில் ஊற்றுகின்றார்கள். ஊற்றி அத்துணை சஹாபாக்களும் அந்த மதுவை குடித்து குறையில் இருக்கின்றார்கள். இப்படியாக குடித்துக் கொண்டு இருக்கின்ற சமயத்தில் வெளியில் வாயிலில் ஒரு சப்தம் கேட்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை ஹராமாக்கி விட்டார்களாம் என்கின்ற ஒரு செய்தி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, வெளியில் ஒரு சப்தம் கேட்கின்றது, எனக்கு தெளிவாக கேட்கவில்லை, நீங்கள் சென்று என்ன சப்தம் அது என்று பார்த்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகின்றார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை ஹராமாக்கி விட்டார்களாம் என்கின்ற ஒரு செய்தி. நாங்கள் என்றால் எங்களுடைய சமுதாய நிலைப்பாடை எடுத்து வைத்தால் சாதாரணமாக மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயற்பாட்டை நாளாந்தம் செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆலிம் ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை நாங்கள் உடனடியாக விட மாட்டோம். இன்றைய நாள் செய்வோம் அல்லது நாளை நாள் செய்துவிட்டு அடுத்த நாள் நாங்கள் தௌபா செய்வோம் என்கின்ற ஒரு மனநிலைப்பாடுதான் எங்களுடையது. காரணம்,
நபி அவர்கள் மீதான நேசத்தின் குறைபாட்டினுடைய வெளிப்பாடுதான் அது. ஆனால் நபி அவர்கள் மதுவை ஹராமாக்கி விட்டார்களாம் என்கின்ற செய்தி கேள்விப்பட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கையில் அந்த குவளை இருக்கின்றது, அதை குடித்து விட்டு முடிப்போம் என்று யோசிக்கவில்லை, உடனடியாக அந்த குவளையை தரையில் போடுகின்றார்கள். மற்ற சஹாபாக்கள் அனைவரும் அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த மது கிண்ணத்தை தரையில் போடுகின்றார்கள். உடனடியாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கட்டளை இடுகின்றார்கள், அனஸ், எமது வீட்டில் இருக்கக்கூடிய மது கிண்ணங்கள் எல்லாவற்றையும், கிடங்குகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் வீதியில் வீசிவிடுங்கள் என்று கூறுகின்றார். மதீனா நகர் முழுவதுமாக இந்த ஹராம் செய்யப்பட்ட இந்த செய்தி பரப்பப்படுகின்றது. உடனடியாக அன்றைய நாள் எவ்வாறு தென்பட்டது என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டார்களாம் என்கின்ற செய்தியை சஹாபாக்கள் கேள்விப்பட்டவுடன் மதீனா நகரினுடைய வீதிகள் எல்லாம் மதுவின் ஆறாக தென்பட்டது என்று பல சஹாபாக்கள் எமக்கு அறிவிக்கக்கூடிய நபிமொழிகளை பார்க்கின்றோம். தனக்கு பிடித்தது, தான் உண்ணக்கூடியது, உணவருந்தக்கூடியது என்றெல்லாம் அந்த சஹாபாக்கள் பார்க்கவில்லை. நபி அவர்களுடைய கட்டளை என்பதை முற்படுத்தி அத்துணை விடயங்களையும் உதறித்தள்ளினார்கள். அதுதான் சஹாபாக்களுடைய நேசம் என்கின்ற விடயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் மார்க்கமா அல்லது உலக விடயமா என்கின்ற ஒரு விடயம் எமக்கு வருகின்ற பொழுது நாம் எப்பொழுது மார்க்கத்தை கையில் எடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுமையாக நேசித்தவர்களாக மாறுவோம். எப்பொழுது நாங்கள் மார்க்கத்தை உதறி தள்ளிவிட்டு உலக விடயங்களை கையில் எடுக்கின்றோமோ அப்பொழுது நாங்கள் இந்த நேசத்துக்குரியவர்கள் இல்லை என்கின்ற விடயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் நேசிக்க மிக தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் பிற மனிதர்களை நேசித்தோம் என்றால் அந்த உறவு இந்த உலகத்துடன் விட்டு சென்று விடப்பட்டுவிடும். நாம் இந்த உலகத்தில் நபியை நேசித்தோம் என்றால் நாளை மறுமை நாள் அதுக்கு நமக்கு பிரயோசனம் இருக்கின்றது. அந்த அல்லாஹ்வின் தூதருடன் நாம் சுவர்க்கத்தில் இருப்போம் என்கின்ற அந்த செய்தியையும் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டும், யாரிடத்தில் இந்த நேசம் குறைவாக இருக்கின்றதோ அவர்கள் இதனை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் எல்லாம் இந்த நேசம் அறவே இல்லாமல் இருக்கின்றதோ அந்த மனிதர்கள் இந்த நேசத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்கான பூரண கூலியை எமக்கு தருவான் என்று கேட்டு முடிக்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.